நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பெருந்தலைவர் காமராஜருடைய வாழ்க்கை வரலாறை சற்று திரும்பி பார்ப்போமாக. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை மாதம் 15ஆம் தேதி மரியாதைக்குரிய குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மாள் அவர்களுக்கு மகனாக பிறந்தார். இவர் தன்னுடைய சிறு வயதிலேயே அன்பு, பணிவு, நீதி, நேர்மை, தியாகம் என்ற கொள்கைகளை இவர் கடைபிடித்து வந்திருக்கிறார். இவர் 1920ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு தீவிரமாக விடுதலை போராட்டத்திலே பங்கு பெற்று பல போராட்டங்களில் பங்கு பெற்று காரணத்தினால் இவர் சிறையில் அடைக்கப்பட்டார். இவருடைய தீராத விடுதலை போராட்டத்தின் காரணமாக இவரை வெள்ளைக்காரர்கள் பல முறை பல வழிகளில் சித்திரவதை செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். இதையெல்லாம் மூத்த தலைவர்கள் பார்த்து கொண்டு இவருடைய தியாகத்தை உணர்ந்து கொண்டு இவருக்கு 1937ஆம் ஆண்டு நடந்த சென்னை மாகாண சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். இவர் 1937ஆம் ஆண்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு 42ஆம் ஆண்டு வரை இவர் பதவியில் இருந்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் இவர் வெள்ளையனே வெளியேறு என்ற போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக இவர் 3 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார். 1954ஆம் ஆண்டு நடந்த தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று இவர் முதலமைச்சராக பதவியேற்றார். இவர் பதவியேற்றது முதல் தமிழ்நாட்டிற்கு நல்ல பல திட்டங்களை உருவாக்கினார். முதலாவதாக நீர்த்தேக்கங்களை கட்டினார். மின்சாரம் கிடைப்பதற்கு ஏதுவாக பல திட்டங்களை உருவாக்கினார். பிள்ளைகள் படிப்பதற்காக நல்ல பாடசாலைகளை உருவாக்கினார். பிள்ளைகள் பசியில்லாமல் பள்ளிக்கூடம் வந்து செல்வதற்கு மதிய உணவு திட்டத்தை உருவாக்கினார். எல்லோரும் சமம் என்ற அடிப்படையில் சீருடைகள் எல்லோரும் பள்ளிக்கு வருகிற மாணவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான சீருடைகளை அணிந்து வர வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்து அதையும் இலவசமாகவே வாங்கி கொடுத்திருக்கிறார். இப்படி பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வந்த காமராஜர் அவர்கள் 1967 தேர்தலிலும் வெற்றி பெற்று மிகவும் நல்ல ஒரு அரசியல்வாதியாக, நல்ல ஒரு முதலமைச்சராக தமிழ்நாட்டிற்கு வேண்டிய அனைத்து விதமான திட்டங்களையும் செயல்படுத்தும் விதமாக தன்னுடைய திட்டங்களை செயல்படுத்தி வந்திருக்கிறார். இவர் 1964ஆம் ஆண்டு இந்தியாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸில் நடந்த சில காரணங்களால் இவர் டெல்லி அரசியலை நோக்கி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டு டெல்லி அரசியலை நோக்கி சென்றிருக்கிறார். அங்கே இவர் ஆற்றிய பணிகளை பார்த்து இவருக்கு கிங் மேக்கர் என்கிற பட்டத்தை வழங்கியிருக்கிறார்கள். இதன் காரணமாக இவருடைய ஆட்சி காலத்தில் இவர் செய்த நன்மைகள் ஏராளம். இவர் 1975ஆம் ஆண்டு காலமானார். ஆனால் இவருடைய செயல்பாடுகளை, இவருடைய தியாகத்தை, இவர் தமிழகத்துக்கு செய்த நன்மைகளை, இந்திய தேசத்திற்கு செய்த நன்மைகளை, விடுதலை போராட்டத்திற்காக இவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை எல்லாம் அறிந்து இவருக்கு
இவருடைய மறைவிற்கு பின் 1976 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. மீண்டும் மதுரை மருத்துவக் கல்லூரிக்கு காமராஜருடைய பெயர் நிறுவப்பட்டது. இப்படி பல போக்குவரவுகளுக்கு, பல கட்டடங்களுக்கு, அரசினுடைய திட்டங்களுக்கு இவருடைய பெயரை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி என்றால் இவருடைய செயல்பாடுகளை எப்படி இருக்கும் என்று இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதன் காரணமாக இவருடைய நல்ல பணிகளுக்காக, இவர் செய்த தியாகத்திற்காக இன்றும் அவரை நாம் போற்றி மகிழ்கின்றோம். இப்போது இருக்கக்கூடிய நமது தளபதி மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜரை குருவாக கொண்டு ஏற்று அவருடைய வழியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு என்றும் நாம் துணை நின்று அவருக்கு பக்கபலமாக இருந்து அவருடைய நல்ல ஆட்சி தொடர்வதற்கு நாம் முன்னின்று நாமளும் அவருக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட வேண்டும் என்று நண்பர்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.